தமிழகம் மற்றும் கேரளாவில் நடந்த ரயில் குண்டுவெடிப்புகளின் சதி ஆலோசனையில் பங்கு பெற்றதாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட குணங்குடி அனீபா தொடர்பான வழக்கில் தாமதப்படுத்தும் தீர்ப்பை உடனடியாக வழங்க கோரியும், நீதித்துறையின் மெத்தனத்தை கண்டிப்பதாக கூறியும் சென்னை துறைமுக நுழைவு வாயிலில் இருந்து ஐகோர்ட் நோக்கி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன பேரணி நடத்தினர். 7 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை கைதிகளாக சிறையிலே யாரும் அடைக்கப்படக்கூடாது என்று ஷாஹின் வெல்ஃபேர் வழக்கிலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஆனால் குணங்குடி அனீஃபா அவர்களுடைய வழக்கிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் பொருளாளர், இந்த சமூக ஊழியர் விஷயத்தில் பிணையும் மறுக்கப்பட்டு நீதியும் தீர்ப்பும் தாமதப்படுத்துவதை கண்டித்துதான் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் பங்கு கொண்ட இந்த மாபெரும் கண்டன பேரணியை உயர்நீதிமன்றம் நோக்கி நாங்கள் நடத்துகின்றோம். மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே கண்டன பேரணி வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தடுப்புகளை மீறி ஐகோர்ட் நோக்கி செல்ல முயன்றதால் பேரணியில் சிறிது பதட்டம் ஏற்பட்டது. பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த கண்டன பேரணியில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர்.